நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூட நம்பிக்கை பற்றி சொல்லி நாச கேரக்டர் ஆக்டிங் செம்மையாக. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. ஸ்டோரி புரியல, 10 அடி 10 தான் புரியும். மேக்கிங்லாம் வேற மாதிரி. நான் மேக்கிங் கோசமே பார்க்கலாம். அந்த பாட்டி விட இன்னொன்று போலீஸ் ஆண்டி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் இன்னும் செம்மையா இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே அந்த ஸ்கிரிப்ட் அவங்க கொடுத்துருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. குழப்பமாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு படம் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈஸியாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். அழகாக எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆச்சு, ஆனால் ஓகே, குட். அந்த டேவிட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். மூட நம்பிக்கை பற்றி சொல்லி அந்த டைமில் டார்க் மேஜிக்கு கல்ட்டு அந்த மாதிரி நடந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த போலீஸ் கேரக்டர் இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருந்தது. நாச கேரக்டர் ஆக்டிங் செம்மையாக. பக்காவாக ஸ்டோரி என்னென்ன நடக்குது, இந்த காலத்தில் என்ன நடக்குது, எந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு மூட நம்பிக்கை எந்த மாதிரி, அதை பற்றி சொல்லியிருக்காங்க தெளிவாக. நல்லா இருக்கு, கிளியராக பக்காவாக ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை. அகஸ்டின் கேரக்டர் கோசம் பார்க்கலாம். அந்த கேரக்டர் கோசம் ஸ்டோரி நல்லா இருக்கு. சுத்தமா புரியல. ஒரு 5-10 அடி செகண்ட் ஷோ தான் சூப்பரா. ஸ்டோரி புரியல, 10 அடி 10 தான் புரியும். அந்த இது நான் சுத்தமா புரியல. எல்லாமே புது சீனா தான் இருக்கு, தவிர அந்த சீனா எல்லாம் தெரியலண்ணா. ஆமாண்ணா. ஆனால் மேக்கிங்லாம் வேற மாதிரி. நான் மேக்கிங் கோசமே பார்க்கலாம் நான் படம். அதே மாதிரி வந்து சினிமோட்டோகிராஃபி இருந்தது. சினிமோட்டோகிராஃபி கோசம் பார்க்கலாம். கேமரா அப்படி இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டியும் ஹைலைட் தான். அந்த பாட்டி விட இன்னொன்று போலீஸ் ஆண்டி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் இன்னும் செம்மையா இருந்தாங்க. அடிக்கடி வந்து கொலை பண்ணுறாங்க, குத்துறாங்க வந்து அவரை. வேற என்ன பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு த்ரில்லராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்படி ஒரு ஸ்டோரி நான் பார்க்குறேன். ரொம்ப த்ரில்லராக இருக்குது. அதே மாதிரி ஃபுல் மூவியும் நாம் அப்படியே உட்காந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்குமே அந்த ஸ்கிரிப்ட் அவங்க கொடுத்துருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஸ்டோரி உள்ளே போயிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்டோரியை பார்த்தா நல்லா உங்களுக்கு புரியும். குழப்பமாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு படம் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த குழப்பமாக இருக்கிறது தான் உங்களுக்கு படமே. நல்ல த்ரில்லராக ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈஸியாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கலாம், இந்த மாதிரி இன்னும் குழப்பமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். சார் மூவியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா ஆக்சுவலாக அந்த கமிஷனர் ஆர்டருக்கு அப்புறமா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த கேஸை கைட் பண்ணி கொண்டு போனார்ல, அதுதான் சார் பெரிய ப்ளஸ். அதுதான் அந்த ஸ்டோரியை கொண்டு போயிருக்கு. லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் அவரோட எஃபர்ட் தான் அந்த மூவியை ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. இல்லை இது காமன் பீப்புளுக்கு புரிகிற அளவுக்கு தான் இருக்குது இந்த மூவி. ரொம்ப எக்ஸ்ட்ராக்ரேட்டாக பண்ணாமலும் அதே சமயம் ஓவராகவும் ஆக்டிங்கோ மாசோ காட்டாமல் கிளியராக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப கிளியராக இருக்குது மூவி பார்க்குறதுக்கு. இப்போ ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன், இந்த மூவி அவ்வளோ கிளியராக இருக்கிறனால தான் பார்ட் 2 எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம், அடுத்து பார்ட் 2க்கு கண்டிப்பாக வரும். ஃபைன் சார், ரொம்ப பயப்படுற அளவுக்கு இல்லை சார், தைரியமாக பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன பசங்களாம் கண்டிப்பாக பயந்துருவாங்க இந்த மூவியில். ஆனால் பார்ட் 2 இதோட இன்னும் மாசாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். சொசைட்டியில் வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் நோக்கி நிறைய பேர் மூவ் ஆகின்னு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு. இல்லை சார், இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்றும் தெரியல. ஏன்னா கண்டினியூஸிங் கரெக்டாக தான் இருந்துச்சு.